4 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். Slate today, slate tomorrow. Next phase. Next is now. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. வேலையில் ஒரு மாதிரி சுணக்கமாக இருந்த நிலைமையெல்லாம் மாறி ஒரு நல்ல பொசிஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை தனுசு ராசி பெண்களுக்கு நான் பார்க்குறேன். ஜூலை மாதத்துக்கு அப்புறமா செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் ஹெல்த் வைஸும் ஃபிசிக்கல் வைஸும் ஃபினான்ஷியல் வைஸும் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இது வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்ன எல்லாம் கிடைக்க போகுது. என்ன பாஸ் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னவங்களாம் உங்கள்கிட்ட திரும்ப கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான முகாந்திரங்கள் எல்லாம் இந்த தடவை முதல் ஒரு 5 மாதங்கள் தெரியும். அதுக்கப்புறம் முதல் ஒரு 5 மாதங்கள் செம்மையான டைம் பீரியட். அதுவும் எஸ்பெஷலி 15க்கு அப்புறம் வாவு தாறுமாறா இருக்கு. ரொம்ப டெக்னிக்கல் இல்லாமல் சாதாரணமாக சொன்னால் ஒரே வார்த்தை இப்படி தானோ கண்ணாடியை பார்த்து பி கேர்ஃபுல் அப்படி சொல்லிக்கணும். யார்? தனுசு ராசிக்கார பெண்கள். உலகெங்கும் உள்ள ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ரொம்ப யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு இல்லை நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தனுசு ராசி. தனுசு ராசி பெண்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கிடைக்க போகுது, காரிய வெற்றி கிடைக்குமா, தடைகள்லாம் நிவர்த்தி ஆகுமா, கனவுகள் பழிக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தோமே. ஆனால் முதல் ஒரு 5 மாதங்கள் ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட், மார்வலஸாக இருக்குது. நிறைய வேலையில் ஒரு மாதிரி சுணக்கமாக இருந்த நிலைமையெல்லாம் மாறி ஒரு நல்ல பொசிஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை தனுசு ராசி பெண்களுக்கு நான் பார்க்குறேன். அதே மாதிரி தனுசு ராசிக்கார பெண்களுக்கு நிறைய வண்டி வாகனம் மாற்றம் இருக்குமோ, மாற்றணும்னு நினச்சிட்டே இருக்கீங்கன்னா மாற்றுவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒயிட் கலரில் கிரே கலரில் கார் வச்சுருப்பீங்க. அந்த கார் இல்லை அந்த மாதிரியான கார் வாங்குவீங்க, இல்லை அந்த மாதிரியான பைக் வாங்குவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும். இந்த இடத்தோடு இந்த தடவை கனெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல இத்தனை பிளானட்டு 1 2 ஆரம்பிக்கும் போதே ஒரு 4 பிளானட்டை தலைக்கு மேலே வச்சுட்டு கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி தனுசு ராசிக்கார பெண்கள் ஆல்மோஸ்ட் ஆரம்பிக்கும் போது போன மாதத்துலேருந்தே ஒரு மாதிரி அப்படியே ஓடுது. இல்லை இந்த 15ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நிறைய 3ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் முயற்சி எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப நிறையா இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி வைப்பீங்க. இளைய சகோதரத்தின் மூலமாக ஒரு நன்மைகள் கிடைக்கும். நிறைய தனுசு ராசிக்கார பெண்களுக்கு இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு பொதுப்பலனாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற வண்டியை மாற்றி புது வண்டி வாங்கலாமான்ற எண்ணம் வரும். நிறையா வண்டி வாகன சேர்க்கை வரும். வீட்டுக்கு ஏதாவது வெள்ளை அடிக்கிறது, வீட்டுக்கு ஏதாவது ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறது, வீட்டுக்கு ஏதாவது ஆரம்பிக்கும் போதே திடீர்னு ஒரு ஏசி வாங்க போகிறது, இல்லை மைக்ரோ ஓவன் வாங்குறது, எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வாங்குறது, எலக்ட்ரானிக் ஐட்டத்தோட கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி கொஞ்சம். ஏன்னா செவ்வாய் உட்கார்ந்துருக்கக்கூடிய தன்மை 2ஆம் இடத்துல போய் உச்சமாக போகிறார். அப்போ இதெல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்னா செவ்வாயை தான் இண்டிகேட் பண்ணுற போது ஓவன் வாங்கணும், இல்லை நான் ஒரு ஹீட்ரு வாங்கணும், ஏதோ ஒரு வாட்டர் ஹீட்டர் நின்று போய் திரும்ப அதை சரி பண்ணி அதை மாற்றுறதுன்ற மாதிரி கொஞ்சம் தனுசு ராசிக்கார பெண்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு 2-3 மாதங்கள் கொஞ்சம் 2 மாதம் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். ஏன்னா தனத்தை கொடுக்கக்கூடிய மிஸ்டர் குரு கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கும்போது நம்மளுக்கே மைண்டு ஒரு மாதிரி இதுவான்னு விடும். நைட்டு தூக்கம் வராமல் கொஞ்சம் கஷ்டப்படும். மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணும். எப்போ 2 மாதத்துக்கு. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் ஜூலை மாதத்துக்கு அப்புறமா செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஹெல்த் வைஸும் ஃபிசிக்கல் வைஸும் ஃபினான்ஷியல் வைஸும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல அமர்ந்து அவ்வளோ சூப்பராக அப்படின்னா இல்லை, எப்பயுமே இருக்கிற இடத்த குரு விரிவுபடுத்துவார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இல்லை பால் படுத்துவார்ன்ற ஒரு கான்செப்ட். குரு பாலே படுத்தினா கூட 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார். ரொம்ப வேலைப்புழு அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலை கிடைக்காம சம்திங் கொஞ்சம் அதுக்காக போராட வேண்டியிருக்கும். பட் ஆனால் முதல் ஒரு 5 மாதங்கள் நிறைய பேர் நகை வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, இடம் வாங்கி போடுவீங்க, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குறதுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நான் தான் சொல்லிட்டேன், நிறைய பேர் கார் வாங்குறதுக்கான யோகம், பைக் வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குது. நகையை ஒரு இடத்துல அடமானம் வச்சு எடுக்க முடியாமல் இருந்தால் நகை எடுக்கிறதுக்கான வாட்டர் நகை கனெக்ட் ஆகுது. நகை வாங்குவீங்க, இல்லை நகையை எடுப்பீங்க. இது வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்ன எல்லாம் கிடைக்க போகுது. ஏன்னா பாஸ் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னவங்களாம் உங்கள்கிட்ட திரும்ப கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, அதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் இந்த தடவை முதல் ஒரு 5 மாதங்கள் தெரியும். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு போகாதீங்கன்னா கேவலப்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எல்லாருக்குமே சூப்பர்னு சொல்ல முடியுமானா சொல்லலாம். பட் எல்லாம் ஷுகர் கோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் ஓகேன்னு சொல்கிறதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். நீங்களும் நம்பி பார்க்குறீங்கன்னா நான் உங்களை ஏமாற்றக்கூடாது. இல்லை,
அப்போ தனுசு ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்க வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். வீட்டில் கொஞ்சம் டிஷ்யூம் வரலாம். அது மாமியாருக்கோ அம்மாக்கோ கூட டிஷ்யூம் வரலாம். 2 பேருக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து வரலாம். நீங்கள் சொம்பு தூக்குறது மாதிரியான நிலைமை எல்லாம் வரலாம். அம்மாக்கும் வீட்டுக்காரருக்கும் இடையில சொம்பு தூக்குறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான சினாரியோவாக இருக்கும் இந்த தடவை தனுசு ராசிக்கார பெண்களுக்கு. நிறையா தனுசு ராசிக்கார பெண்களுக்கு இந்த தடவை முதல் ஒரு 5 மாதங்கள் செம்மையான டைம் பீரியட். அதுவும் எக்ஸ்பெஷலி 15க்கு அப்புறம் தாறுமாறாக இருக்குது. பட் ஸ்டில் பிப்ரவரி வரைக்குமே குரு வக்ர கதியில் இருக்கார். இப்போ ராசிநாதன் வக்ரமாக இருக்கும்போது மென்டலி நம்ம கொஞ்சம் வீக்காக இருப்போம். அந்த வார்த்தை என்ன அர்த்தம்னு நம்மளே சொல்லலாம். என்ன வக்ர பையன் அப்படின்னு. அப்படி ஒன்றும் மோசம் இல்லை. அது கொஞ்சம் ஒரு குடிகார மாதிரி வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரியான நிலையில் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கக்கூடிய அமைப்பாக நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய மனசே தடுமாறும். இதுவா அதுவா, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, என்ன ஆக போகுது ஏதாக போகுது, எதிர்கால வாழ்வியல் குறித்த ஒரு சில கவலைகளும் பதட்டமும் வந்துட்டு போகும் ஒரு 2 மாதத்துக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு இடம் மாற்றம் உண்டு, மனை மாற்றம் உண்டு, வாகன மாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு. நிறைய பேருக்கு வேலைக்கு போய் சேருவீங்க. இது வரைக்கும் வேலை பார்க்கணும்னு நினச்சவங்க திடீர்னு வேலை விட்டுருப்பீங்க, திரும்ப ஒரு என்ட்ரி கொடுப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் வந்து சேரும். ஆனால் அமைதியாக இருக்கணும். முதல் ஒரு 5 மாதங்கள் ஓகே. அடுத்து ஒரு 7 மாதங்கள் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணும். ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு யோசிச்சிங்கன்னா இப்போதைக்கு வேண்டாம். ஒரு லாங் டைமாக இருக்கிற பட்சத்தில் ஓகே கோ ஹெட். இல்லாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் நல்லவையெல்லாம் கூடி வருமானம் எனக்கு கொஞ்சம் இழுத்துட்டு வர மாதிரி தான் என்னுடைய பார்வையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே. தனுசு ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஹெல்த் வைஸ் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய இடம் முதுகு மட்டும்தான். முதுகு தண்டுவடம். அதே மாதிரி வாயில் கொப்பளம் வர்றது, நிறைய பேருக்கு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது, கொழுப்பு கட்டி அங்கங்கே வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் ஹீட்டால் தவிக்கக்கூடிய தன்மையெல்லாம் வரும். நிறையா இளநீ கொடுங்க. முடிஞ்சால் இளநீர் அபிஷேகத்தை கொடுத்தீங்கனாலே அது ஒரு நல்ல ஒரு சினாரியோவை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். யாருக்கு? தனுசு ராசிக்கார பெண்களுக்கு. ஸோ படிக்கிற தனுசு ராசிக்கார பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? முதல் 5 மாதம் சூப்பர். யாரெல்லாம் 10வது படிச்சுட்டு இருக்கீங்களோ மே மாதத்துக்குள்ளே ரிசல்ட் வந்ததுன்னா வேவ் ஹாப்பி. அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். 7க்கு 2 தான் 8ஆம் இடம்ன்றனால உங்களால் உங்கள் ஸ்பௌஸுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். எப்பயுமே அப்படி தான் மேடம் கிடைக்குது அப்படின்னா ஓகே சூப்பர், பழகிடுச்சு. அப்போ இந்த தடவை அப்படி தான் பழக போகுது. அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் மூடல் அதிகரிக்கலாம். சாண்டான்லாம் எதுக்கு சொல்லிட்டு, சாண்டான்லாம் கிடையாது. தமிழ் அழகான வார்த்தை இருக்குல்ல, அதை எடுத்துக்கங்க. கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ எட்டி பார்க்கும். அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாக போயிடும். ஸோ தனுசு ராசிக்காரங்க 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் மூடலும் கூடலுமாக இந்த வருடம் வந்து இனிதாக கழியப்போது. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமான டைப்பாக பிரச்சனை வரும். என்ன மேடம் எல்லாருக்கும் எல்லா ராசிக்கும் நான் கேட்டேன், நல்லா சொன்னீங்க, என் ராசிக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்கன்னா எனக்கு என்ன ஆசையா? தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இப்படி சொல்லணும் இல்லை. கொஞ்சம் பிளான்ட்ரி பொசிஷன் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் தென் இப்போ இருக்கக்கூடிய வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த பொசிஷன் ரொம்ப டெக்னிக்கல் இல்லாமல் சாதாரணமாக சொன்னால் ஒரே வார்த்தை இப்படி தானோ கண்ணாடியை பார்த்து பி கேர்ஃபுல் அப்படி சொல்லிக்கணும். யார்? தனுசு ராசிக்கார பெண்கள். ஓகே. மற்றபடி தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் 40 வயதை தாண்டி தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துல கிளாரிட்டியே இல்லாமல் இடத்துல இந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எதை எங்கே என்ன பண்ணணுன்ற ஒரு தெளிவின் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஸோ செகண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தில் இருந்த அமைப்பெல்லாம் மாறி அதன் மூலமாக ஒரு ஆதாயம். 2வது வீடு வாங்கலாமா, செகண்ட்ஸில் வீடு வாங்கலாமா, செகண்ட்ஸில் வந்து இருக்கிற காரை கொடுத்துட்டு புதுசாக ஒன்று வாங்கலாமா அப்படின்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு திரும்ப ரீயூனியன் நடக்க போகுது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அது பொருளாக இருந்தாலும் சரி, அது காதலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மலர காத்திருக்கிறது. அதன் மூலமாக ஒரு சௌகரியம், அது சௌபாக்கியம் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் கார் வாங்குறதா இருந்தால் ஆஷ் கலர் இல்லாட்டி ஒயிட் கலரில் கார் வாங்கினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான அமைப்பு ரொம்ப அழகாக இருக்குது. தனுசு ராசிக்கார பெண்களுக்கு எக்ஸ்பெஷலி ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே கிடைக்குது. 6 மாதத்திற்கு அப்புறமாக ரொம்ப ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணும். யாரையும் நம்பி சில விஷயத்த சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அது நீங்கள் எகெயின் மூச்சு விட்டு திரும்புறதுக்குள்ளே ஊரெல்லாம் பரவிடும். அதனால் அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும் தனுசு ராசிக்கார பெண்கள். நிறைய டக்குன்னு கோவம் வரும். பேப்பரை போட்டு விட்டு வெளில வந்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து கஷ்டம்தான். அதனால் வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் பார்த்தாச்சு, ஜாலியாக ஏதாச்சும் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் கேட்டதெல்லாம் கேட்காம நடத்தலாம் கடத்தாங்கல்ல. இந்த தடவை கொஞ்சம் கேட்டு வாங்குற மாதிரியான அமைப்பாக தான் இருக்குது. அதில் மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். மற்றபடி தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லவை கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? அனுமன் வழிபாடு ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். முடிஞ்சு அவங்க வீட்டு பக்கத்தில் கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெண்ணெய் சாட்சி வழிபாடு செஞ்சு அதை கொஞ்சம் வாயில போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஓகே. அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். அதனால் நிறைய வெண்ணெயை வந்து நிறைய நெய்
நெய்யும் வெண்ணையும் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இது உடல் ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு சூட்டை குறைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி குருவையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ ஒரு கல்ல 2 மாங்காய் அடிச்சிடலாம். யார்? தனுசு ராசிக்கார பெண்கள். ஓகே, இந்த தடவை என்ன கலர் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிந்து ரெட் கலர் பயன்படுத்துங்க, ஸ்கை ப்ளூ கலர் பயன்படுத்துங்க, கொஞ்சம் ரெட்டும் இல்லாமல் செர்ரி கலர்னு சொல்லுவாங்களா அந்த கலரை பயன்படுத்திங்கன்னா இந்த உங்களுக்கு ஒரு சரியான ராஜயோகம். ஏதாவது ஒரு உங்களுக்கு திருமணத்துக்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள்னா இந்த கலரில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அமிச்சிங்கன்னா அடுத்த நிமிஷத்தில் க்ரீன் சிக்னல் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ ரெட்டை போடுறோம், க்ரீனை வாங்குறோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. 1-4 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். Slate today, slate tomorrow. Next phase. Next is now. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.